ஷிம் சிவாய வணக்கம். சுயம்பரா பார்வதி ஹோமம் வர மார்ச் 2 அடுத்த பேட்ச் நடக்க போகிறது. இது ஏற்கனவே சொல்லியாச்சு. அது சம்பந்தப்பட்ட விவரங்களை இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நானும் என் அப்பாவும் பேசின மாதிரி அடுத்து இப்போ பேச போகிறோம். அந்த சுயம்பரா பார்வதி ஹோமம் மார்ச் 2 ஹோமத்துக்கான அப்டேட் வீடியோ இன்னைக்கு இன்னும் சில மணி நேரங்கள் கழிச்சோ இல்லை நாளைக்கோ வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஆற்றல் வாய்ந்த கருட ஹோமத்தை பத்தி. கருட ஹோமம் பண்ண போறோம். அது மார்ச் 4, அதாவது சுயம்பரா பார்வதி ஹோமத்துக்கு 2 நாள் கழிச்சு தான் வரப்போறது. மார்ச் 4 மார்ச் 16 அந்த மாதிரி பண்ணலான்னு பிளான் இருக்கு. அந்த கருட ஹோமத்தை பத்தி தான் நீங்க இந்த வீடியோல இப்ப பார்க்க போறீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இதன் மூலமா கருட உபாசனை எத்தகையது, அது ஒருத்தவங்களோட வாழ்க்கையில என்னென்ன மாதிரிலாம் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத விரிவா தெரிஞ்சுக்க முடியும். வாங்க கருட ஹோமம்ங்கிற அந்த முக்கியமான சக்தி வாய்ந்த ஹோமத்தை பத்தின விஷயங்களை பார்ப்போம். நம்முடைய இந்த கருட ஹோமம் கருட பூஜை சம்பந்தமா ஏற்கனவே நிறைய அனுபவங்கள், என்னுடைய அனுபவம், பல பேர் அவங்களுடைய பலதரப்பட்ட அனுபவங்களை பகிர்ந்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம நிறைய தடவை சொன்னதுதான். நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு பெரிய மல்டி மில்லியனியர், 100 கோடி சொந்தக்காரர், அவரோட பொண்ணு ஓவர்சீஸ் ட்ரிப் போனப்போ அங்கே சில பாதிப்புகளாச்சு. அதனால ஏற்பட்ட பாதிப்பு, பல பரிகாரங்கள், ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணார். நிறைவாக நம்மகிட்ட கருடாழ்வார் வாங்கி பூஜை பண்ணார். 48 நாள் ஒரு மண்டல பூஜையில் கருடாழ்வாரே இந்த பொண்ணோட கனவுல காலங்காலத்தால் வந்து தன்னோட இறகால வருடி கொடுக்குற மாதிரி ஒரு கனவு வந்து அவங்களுக்கு எல்லாம் சரியாகி இப்போ கல்யாணம் பண்ணி குழந்தையோட அந்த அம்மையார் நல்லா இருக்காங்க. இன்னொருத்தங்க தமிழ்நாட்டில் கடைக்கோடி மீனவ கிராமத்தை சேர்ந்தவங்க, அவங்களும் நம்மகிட்ட கருடன் வாங்கி அதனால பல மாற்றங்கள் வந்தது. இப்படி பலதரப்பட்டவங்க, 100 கோடிக்கு சொந்தக்காரங்களா இருக்கட்டும், இல்லை யாரோ ஒரு சாதாரண வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், விளிம்பு நிலை மக்கள் எல்லாருக்குமே வந்து கருடன் வந்து வாரி வாரி வழங்குறார். இந்த கருடனுடைய அற்புதங்கள்ங்கிறது வார்த்தைகள்ல வர்ணிக்க முடியாது. சர்ப்பதோஷம், சனி தோஷம், இந்த மாதிரி எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலும் கருட உபாசனைங்கிறது சிறந்தது. கருடன சுபர்ணன், ராஜநிர்கனா, இந்த மாதிரி பல பெயர்கள்ல வழிபடுறாங்க. வீட்டில் வாஸ்து தோஷம் மாதிரியான விஷயமோ கிரக தோஷமோ ஏதாவது இருக்குன்னா கருட தாந்திரிக் அப்படின்னு கருட தாந்திரிக முறையை பின்பற்றி அதெல்லாம் சரி பண்றாங்க. தாய்லாந்து மாதிரி பல நாடுகள், புத்த மதத்தோட தொடர்புடைய நாடுகள்ல பிரம்மாண்டமான கருடன் சிலைகள்லாம் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கருடா ஏர்போர்ட், இப்படிலாம் பல விஷயங்கள் கூகுளில் போட்டாலே நமக்கு வரும். நேரில் போயும் சிலர் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க. இதெல்லாம் காரணம் இல்லாமல் அவங்க அதை ஃபாலோ பண்ணலை. அவ்வளவு ஆற்றல் வந்து இதில் இருக்கு. ஸோ கருடாழ்வாருங்கிறவர் இன்னைக்கும் நம்ம பிரத்யட்சமா பார்க்குற தெய்வம். எந்த கோவில் கும்பாபிஷேகமா இருந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கோவில் கும்பாபிஷேகத்தின் நிறைவு பகுதியில கோபுரத்தை வந்து கருடன் வட்டமடிப்பார். காரணம், கருடன் வேத மந்திரங்களின் வடிவமாக இருக்கார். ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச அஸ்தாய பகு பராக்கிரமாய பக்ஷி ராஜாய சர்வவக்ர நாசனாய சர்வதோஷ சர்ப்பதோஷ விஷசர்ப்ப விநாசனாய ஸ்வாஹா. வேத சுரூபமா கருடன் இருக்க. அப்பேற்பட்ட அந்த கருடனையே பிரபஞ்ச சக்தி அதிகம் இருக்கிற கருங்காலியில பண்ணி ஷிம் சிவாயங்கிற கருட பஞ்சாட்சரி மந்திரம், ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாயங்கிற கருடமாலா மந்திரம், 2 மந்திரங்கள் உரியேற்றி தந்தா அந்த கருடனோட ஆற்றல் எத்தகையதா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த கருடாழ்வாரோட 23 பக்கம் மந்திர புத்தகமும் தருவோம். அப்புறம் ஹோம ரட்சை, அதாவது ஹோம சாம்பலையும் கூட சேர்த்து தருவோம். இந்த ஹோம சாம்பலை என்ன பண்ணோம்னா ஏதாவது புது சிவப்பு துணியில போட்டு வீட்டுக்கு வெளியில நிலவாசல்ல கட்டணும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா எந்த கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ள வராது. ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுல இருந்தாலும் அது வெளியேறிடும். கருட பூஜைக்கு ஓம் ஷிம் சிவாய நமகங்கிற கருட பஞ்சாட்சரி மந்திரத்தை முடிஞ்ச அளவு தினமும் சொல்லி வேண்டினாலே போறோம். குறிப்பா தினமும் கருட பூஜை பண்றப்போ ஓம் ஷிம் சிவாய நமக இதை ஒரு 11 தடவை குறைஞ்சபட்சம் சொல்லி 11 பூவை கருடாழ்வாருக்கு வச்சு வேண்டணும். இத்தகைய இந்த ஆற்றல் வாய்ந்த கருட ஹோமம் வர மார்ச் 4 மார்ச் 14 நடக்க போகுது. இப்போ இந்த கருட ஹோமத்தை நேரடியாக பார்க்கணும்னு வரவங்க பார்க்கலாம். கருட ஹோமத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே 4-5 இடங்கள்ல பேசி வச்சிருக்கோம். எத்தனை பேர் புக் பண்ண போறாங்களோ அதுக்கு தகுந்தபடி தான் ஹால் வந்து ஃபைனல் செய்யப்படும். இப்போ இந்த கருட ஹோமத்துக்கான புக்கிங் வந்து மார்ச் 4 பண்ண போறதா இருந்தா அதுக்கான அப்டேட்டை அதிகபட்சம் பிப்ரவரி 25க்குள்ள சொல்லிடுவோம். இல்ல மார்ச் 4 இல்ல ஒரு வழியா மார்ச் 16 பண்ண போறோம்னா அட்லீஸ்ட் பிப்ரவரி மாசம் முடியறதுக்குள்ள பிப்ரவரி 28க்குள்ள அப்டேட் பண்ணிடும். ஆனா கருட ஹோமம் மார்ச் 4 மார்ச் 16 2 நாள்ல ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். அதை நீங்கள்லாம் விருப்பப்படுறவங்க லைவா வந்து பார்க்கலாம்.
ஸோ இந்த கருட ஹோம சங்கல்பத்துக்கு டைரக்டா வரணும்னு நினைக்கிறவங்க பேர் கொடுத்துக்கலாம். வெறும் ஹோமத்தை பார்க்கறதுனா ஃப்ரீ தான். இந்த கருட ஹோமத்துல ராசி நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் பண்ணோம்னா அதுக்கு 500 ருபீஸ். இந்த கருடாழ்வார் வேணும்னா அப்படியே செட்டா 3000 ரூபாய் வருவேன். அதுல இந்த கருடாழ்வார் விக்கிரகம், ஹோம பஸ்பம், மந்திர புத்தகம் எல்லாமே அடங்கிடும். வருபவர்களுக்கு டிஃபன், சாப்பாடு மாதிரியான விஷயங்களுக்கும் நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவோம். அது மார்ச் 4, மார்ச் 16 எங்கே நடந்தாலும் சரி. ஸோ இந்த கருடாழ்வார் விக்கிரகம் தேவைப்படுறவங்க இந்த கருட ஹோம சங்கல்பத்தில் டைரக்டாக கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க 8838886460 ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பர், இதுதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர். இந்த நம்பருக்கு ஜஸ்ட் உங்களோட நேமு, ராசி நட்சத்திரம் டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்புங்க. கொரியர் மூலமா நீங்க ஹோமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கருடாழ்வாரை ரிசீவ் பண்ணிக்க போறீங்கன்னா அட்ரஸையும் சேர்த்து அனுப்புங்க. அந்த பக்ஷிராஜனுடைய அனுகிரகம் எத்தகையது, அந்த கருட ஹோமத்துடைய ஆற்றல் எத்தகையதுங்கிறது லைவா நீங்க பாக்குறப்போ இன்னும் நல்லா உணர முடியும். எல்லா விதமான கெட்ட கர்ம வினைகளும் அது மூலமா கழியும். அல்லவை தேய அறம் பெருகட்டும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.